இந்த வீடியோவில் ரேஷன் கடை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இது தெரிஞ்சால் யாருமே வாங்காமல் விட மாட்டாங்க. அதனால தான் இதை பற்றி வீடியோ போடலான்னு நான் நினச்சேன். இந்த வீடியோவில் ரேஷன் வாங்குகிற பொருள் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றதோ, இதோட ரேட் இதுவே வெளியே வாங்கினா எவ்வளோ ரேட்டுன்றதோ சொல்ல போகிறேன். அது ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. இதுவே நம்ம வெளியில் வாங்கினோன்னா பச்சரிசி 50 ரூபா, புழுங்கலரிசி 50 ரூபா. நம்ம ஒரு மாதத்தில் 4 தடவை இதை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். மற்ற அரிசியை விட இதில் தான் சத்து நிறைய இருக்குது. ஏன்னா அதில் மேல் தோல்லாம் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. பாலிஷ் பண்ணாத அரிசி பருப்புலலாம் B12 சத்து நிறைய இருக்குது. இது நரம்புக்கு நல்லது. வெளியில் வாங்குகிற அரிசியில் பாலிஷ் பண்ணது, அதில் B12 கிடையாது. ரேஷனில் வாங்குறதுனால 400 ரூபா நம்ம மிச்சம் பண்ணலாம் மாதத்துக்கு. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது துவரம்பருப்பு. இதோட ரேட் 40 ரூபா ரேஷனில். இதுவே நம்ம வெளியே வாங்கினோன்னா இதோட ரேட் 200 ரூபா. இதுவும் பாலிஷ் பண்ணாத பருப்பு, அதனால் இதுலேயும் B12 இருக்குது. வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க முழுசாக இதை சாம்பாருக்கு போடலைனாலும் இது பாதி, வெளியில் வாங்குகிற பருப்பு பாதி போட்டுக்கலாம். இதையும் வெளியே வாங்குறதையும் கழிச்சோன்னா 160 ரூபா மிச்சம் பண்ணலாம் மாதத்துக்கு. அடுத்தது சர்க்கரை. இது ஃப்ரீயாக தான் தராங்க. இதுவே நம்ம வெளியே வாங்கினோன்னா 60 ரூபா. இந்த ரேஷன் வாங்குகிற சர்க்கரையிலையும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது பாலிஷ் பண்ணாதது. இதுவே வெளியே வாங்குகிற சர்க்கரை பாலிஷ் பண்ணது. அது பாலிஷ் பண்ணும்போது சர்க்கரையை மட்டும் கெமிக்கல் கலந்து தான் பாலிஷ் பண்ணுவாங்க. நல்லா வெள்ளையாக இருக்கும். ஆனால் ரேஷனில் வாங்குகிற சர்க்கரை கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதான் உடம்புக்கு நல்லது. இது பாம் ஆயில். இதில் ஹெல்த் பெனிஃபிட் இல்லை, ஆனால் உடம்புக்கு கெட்டது கிடையாது. அது பற்றின வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். பாம் ஆயில் உடம்புக்கு கெட்டது கிடையாது அப்படின்ட்டு. இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாமல் நம்ம அப்பளம்லாம் பொரிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பளம்லாம் பொரித்த எண்ணெயை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோன்னா கொலஸ்ட்ரால் வரும். அதனால் நம்ம இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிடலாம். அப்போ நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இங்கே வாங்குறதுனால நம்ம 90 ரூபா மிச்சம் பண்ணலாம் மாதம். அடுத்தது டீ தூள். ரேஷனில் 25 ரூபா தான். இதுவே நம்ம வெளியே பிராண்டட் இதெல்லாம் வாங்கினோன்னா அது 150 ரூபா அப்படி இருக்குது. இதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா இதில் கலர்லாம் சேர்க்காதது. வெளியே வாங்கிறதுல கலர் சேர்த்தது. ஒரு மாதத்துக்கு 2.5 பேக்கெட் வெளியே வாங்கிறது யூஸ் பண்ணுவோம். இது ஒரு 5 வாங்கினாலே போதும். வெளியே வாங்குறது 1 ஸ்பூன் போட்டால் இது 2 ஸ்பூன் போடணும். இதனால் நம்ம 170 ரூபா மிச்சம் பண்ணலாம். அடுத்தது கோதுமை. நம்ம ரேஷனில் கோதுமை 15 ரூபாய். இதுவே நம்ம வெளியே வாங்கினோம்னா அதோட ரேட் 45 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். முழு கோதுமை தான் ரொம்ப நல்லது. அதில் நம்ம மாவு அரைச்சாதான் நம்மளுக்கு B12 சத்துலாம் கிடைக்கும். ரேஷனில் விற்கிற கோதுமை பாலிஷ் பண்ணாதது. அதனால் இதுவும் உடம்புக்கு நல்லது. இது மொத்தமாக நம்ம கூட்டி பார்த்தோன்னா 1000 ரூபாய் மாதம் நம்ம ரேஷன் பொருளால் மிச்சம் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.